ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை அது வந்து 2500 நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. அது இப்போ ஒரு சில பேருக்கு இன்றைக்கி காலையிலேயே எல்லாருக்குமே வரவு வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. நிறைய பேருக்கு எஸ்எம்எஸ் வரலை, பணமும் நம்ம அக்கௌண்ட்டில் ஏறலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது கிட்டத்தட்ட எல்லாமே ஓகே பண்ணிட்டாங்க. நிறைய பேருக்கு வராததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களோட நீங்கள் சப்மிட் பண்ண அந்த லெட்டரில் ப்ராப்பராக எதுவும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாக்கா அது கரெக்டாக உங்களுக்கு கிரெடிட் ஆகாமல் இருக்கலாம். இல்லை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை போய் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு 50% மக்களுக்கு இன்னும் அது ஓகே ஆகலை, வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் 1000 ருபீஸ் 15th நம்மளுக்கு வரவு வச்சாங்க எல்லார் அக்கௌண்ட்லேயுமே. இந்த 2500 எல்லாருமே அப்ளிகேஷன் ஒவ்வொரு ஊர்லேயுமே வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. அது வெப்சைட்டில் நீங்களும் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். நேரடியாகவே ஊரில் உள்ளவங்க பஞ்சாயத்தில் அதை வாங்குவாங்க அப்ளிகேஷன்ஸ். அதில் நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயிலை கரெக்டாக வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு வராததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அக்கௌண்ட்டில் 500 ருபீஸ் மெயின்டெனன்ஸ் பேலன்ஸ் வச்சுக்கோங்க. பேலன்ஸ் இல்லாதவங்களுக்கு அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகாமல் போகுது அப்படின்ற மாதிரியும் நிறைய கம்ப்ளைண்ட் வருது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, குடும்ப தலைவி 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த டீட்டெயிலில் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே கிட்டத்தட்ட 3 வருஷமாக அந்த உரிமை தொகை கொடுத்துட்ருக்காங்க. இந்த 2500 அந்த பழைய என்னென்ன நம்மளுக்கு அதெல்லாம் சொல்லியிருந்தாங்களோ அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வராமல் தளர்வுகள் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சிஎம் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. முன்னாடி வராதவங்களுக்கும் இப்போ வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எல்லாருமே அதை அப்ளை பண்ணும்போது அந்த ஃபார்ம்ஸ் எல்லாருமே கலெக்ட் பண்ணுற இடத்துல கரெக்டாக போய் மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக 15th அன்னைக்கு 2500 எல்லார் அக்கௌண்ட்லேயுமே சராசரியாக வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் வராதவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. கொடுத்துறதுல நீங்கள் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். இன்னொன்று அக்கௌண்ட்டில் கொடுத்த மொபைல் நம்பரை கரெக்டாக அதில் நீங்கள் ஃபில் பண்ணி வைங்க. அப்போ தான் மெசேஜ் வரும். மெசேஜ் வரலை அப்படின்னா நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கில் போயிட்டு நீங்கள் ஃபுல்லாக அதை கிளியர் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் அப்படின்னாக்கா, இந்த என்பிஹெச், பிஹெச்ஹெச், இந்த ஏஏஒய், இந்த ரேஷன் கார்டு நம்ம நான் ப்ரையாரிட்டி அந்த கார்டில் இருந்தோம், நான் ப்ரையாரிட்டி என்பிஹெச்ஹெச்சாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே அவைலபிள். நம்ம கவர்மெண்ட் கொடுக்குற, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நம்ம கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா ஃபெசிலிட்டியுமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த ஃபார்ம் அதாவது முன்னாள் சிஎம் இதை ஆரம்பித்து வச்சாங்கல்ல, இந்த 1000 ருபீஸ் அதே ஸ்கீமில் நம்மளுக்கு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணாங்களோ அதே தான் இப்போயும் இந்த அப்ளிகேஷன்ஸ் வாங்கையில் நம்மளுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதத்தில் இந்த அப்ளிகேஷன் வெளியிட போகிறாங்க. வெளியிடும்போது எல்லாருமே எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக கொடுங்க. வராதவங்களுக்கு கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் 500 மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த பேங்க்கில், இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க், எந்தெந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டை 0 பேலன்ஸில் போடாமல் கொஞ்சம் பணம் வச்சுக்கிட்டால் தான் அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரேஷன் கார்டில் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம். ரேஷன் கார்டில் ஒரு சில மாற்றங்கள் செய்கிறதுக்கான அந்த காலக்கெடு கொடுத்துருந்தாங்க. அதே போலவே அதில் ஃபோட்டோஸு, குடும்ப தலைவி பெயர், ஃபோன் நம்பரு, அட்ரஸ் மாற்றுறது, பேர் சேர்க்குறது, பேர் நீக்கிறது எல்லாமே அதில் கொடுத்து அந்த இதில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை போய் அந்த வெப்சைட்டில் நீங்கள் கரெக்டாக போய் என்ன ஏதுன்றதை பார்த்து உங்களோட ரேஷன் கார்டில் எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதையும் கிளியர் பண்ணிக்கோங்க. கூடிய விரைவிலேயே நம்மளோட தமிழ்நாடு அரசு இந்த 2500 அப்படிங்கிறத அமலுக்கு கொண்டுட்டு வர போகிறாங்க. அதை ஃபார்ம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அது கொடுத்ததையும் ஃபில் பண்ணோனையும் கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் அக்கௌண்ட்ஸை கண்டிப்பாக நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதியோர்களுக்கு லாஸ்ட் மந்த் வரையுமே 1200 தான் நம்மளுக்கு அவங்க கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் இந்த மாதத்துலேருந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அதிகமாக தரேன், முதியோர் பணம் அதிகமாக தரேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் கூடிய விரைவிலேயே நெக்ஸ்ட் மந்த்தும் கிரெடிட் ஆகிடும், நம்ம அக்கௌண்ட்டில் ஏற்றிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக சொல்லும்போது அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாருமே ஃபில் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போவே நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுப்பாங்க, ஒரு 10 நாள் 15 நாள் கொடுப்பாங்க. கண்டிப்பாக நான் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு நீங்களும் ஃபில் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த பணம் கிடைக்கும்னு நம்புகிறேன். அந்த 2500 வந்ததுக்கப்புறம் முதியோர்களுக்கும் 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கும் அந்த அமௌண்ட்டு கூட கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு விஷயம் அந்த 1000 ருபீஸ் வாங்கினவங்களுக்கு கண்டிப்பாக அது வேறு எந்த ஒரு
எதுவும் இருக்காது, ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்காது. ஆனால் அந்த வராமல் இருந்தவங்க வந்து கொஞ்சம் பார்த்து, முன்னாடி 1000 ரூபாய் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க வந்து அப்ளிகேஷன்ஸை கொஞ்சம் பார்த்து ஃபில் பண்ணி எல்லா டீட்டெயிலுமே கரெக்டாக கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் அது வரும். அப்படி வரலைன்னாலும் திரும்ப நம்மளுக்கு அவகாசம் கொடுப்பாங்க, இதை ஃபில் பண்ணணும். அந்த ஃபார்ம்ஸை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி அதை சப்மிட் பண்ணுங்கள். நம்ம பஞ்சாயத்துலேயே அதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்கு ஃபார்ம் கொடுப்பாங்க. முன்னாடி நம்ம எப்படி பண்ணணுமோ அதே போல் தான் ப்ராசஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை நம்ம சிஎம் அவர்கள் வந்து வேறு எதுவும் திட்டம் வச்சுருக்காங்களா அப்படின்றது தெரியல. கூடிய சீக்கிரமே அது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிய வரும். நான் விஷயம் உடனே தெரிஞ்ச உடனே நான் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். அப்பப்போ உடனுக்குடன் இந்தந்த நியூஸ்லாம் வருது அப்படின்றத நான் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அடுத்து என்ன நியூஸ் இது மாதிரி நம்மளுக்கு இதெல்லாம் கவர்மெண்ட் நியூஸ் கிடைக்குதோ நான் அதை கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.